அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டேனிஷ் கோட்டையில் போர்வாள் மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொல்லியல் துறை இளநிலை உதவியாளர் தினேஷ்குமார் என்பவர் பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தரங்கம்பாடி கடற்கரையில் உள்ள டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் போர்வாள் மாயம் என புகார் ஒன்று எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொல்லியல் துறை இளநிலை உதவியாளர் தினேஷ்குமார் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். 17-18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 45 சென்டிமீட்டர் நீளமுள்ள போர்வாள் மாயமாகி இருப்பதாக கூறப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா, வணக்கம். முழுவதும் வணக்கம் அகிலா. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் உலக புகழ்பெற்ற பிரதான சின்னமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது. தரங்கம்பாடி கடற்கரையில் டேனிஷ் கோட்டை 1620ஆம் ஆண்டில் டென்மார்க் படைத்தளபதி ஓவ்கிட் என்பவரால் கட்டப்பட்டது. இது 1978ஆம் ஆண்டு முதல் டேனிஷ் கோட்டை தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த டேனிஷ் கோட்டையில் பல நூற்றாண்டுகளை கடந்த பண்டைய கால பொருட்களான பீரங்கிகள், பட்டயங்கள், பத்திரங்கள், வாள், கத்தி உள்ளிட்ட போர்க்கருவிகள், அகழாய்வு பொருட்கள் அடங்கிய அருங்காட்சியகமாகவும் செயல்பட்டு வருகிறது. தற்போது டேனிஷ் கோட்டை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த டேனிஷ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் கண்ணாடி பெட்டியில் இருந்த 17ஆம் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 2 போர்வாள்களில் ஒன்று காணவில்லை என்றும் பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொல்லியல் துறை இளநிலை உதவியாளர் தினேஷ்குமார் அளித்த புகாரில் 24ஆம் தேதி பணியில் இருந்த நினைவு சின்ன காவலரான பவித்ரன் என்பவர் நினைவு சின்னங்களை சரிபார்த்துவிட்டு இரவு காவலில் இருந்த ரமேஷ் என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டும் நேற்று காலை பணிக்கு மீண்டும் நினைவு சின்னங்களை சரிபார்த்த போது 17ஆம் நூற்றாண்டு மற்றும் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 2 போர்வாள்களில் ஒரு போர்வாளை மட்டும் காணவில்லை என்றும் அதை கண்டுபிடித்து தருமாறும் புகாரில் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து பொறையார் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அங்கு உள்ள இடங்களையும் அப்பகுதியில் சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்து வருகிறாங்க. மேலும் இந்த போர்வாள் மாயமானது குறித்து தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.